தொகுதியினுடைய மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக இல்லை. அதே சமயம் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக சமூக பொருளாதாரத்தை செயல்படுத்தியதற்காகவும் இந்த நலத்திட்டங்களை நல்லா செயல்படுத்தணும், நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சோங்கிறதுக்கு தண்டனையாக இந்த சிறப்புற இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிறது அமைந்து விடக்கூடாதுன்ட்டு தான் இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது தான் ரெசல்யூஷனே சார். நாங்கள் எதிராக இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக இந்த கூட்டத்தினுடைய தீர்மானத்தினுடைய காப்பி சொல்லுது. ஆனாலும் இதை வைத்து அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுக்க என்ன காரணம்? முக்கியமாக இந்த கூட்டத்தில் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி தலைமையில் இருந்த கூட்டத்துல போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாவற்றையும் பாருங்க. அனைத்து தீர்மானங்களின் மூலமாக ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கு இது தேவையில்லாத வேலையாகவும் 30 ஆண்டுகள் தள்ளி வைக்கிறதுக்கான வழிவகைகளை காண வேண்டும் என்பதாகவும் அறிவுறுத்துகின்ற வகையில் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்க உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் எப்படி நம்ப முடியும்? ஏற்கனவே அமித்ஷா போன்றவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள்லாம் அவற்றை நேரடியாக கேட்கும் போதே ஏங்க 15 லட்சம் போட்டாச்சா, 2 கோடி பேருக்கு வேலை வந்தாச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே எலெக்ஷன் டயத்துல சொல்றதெல்லாம் கேட்கறியேன்னு போயிட்டாரு. அப்படிப்பட்ட வார்த்தைகளில் சுத்தம் இல்லாத பாரதிய ஜனதா என்பதையும் நான் இங்க பதிவு செய்யறேன். அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் நான் சொன்னேன், ஏற்கனவே விகிதாச்சார அடிப்படையில் அவர் கடுமையாக பேசினார். அவர் பேசுறது எல்லாமே தப்பு தப்பா பேசினாரு. அவருக்கு நம்ம அறிவுரை சொன்னோம்னா அதை அவர் கேட்காம இப்ப கத்துறாரு. எதுக்காக சொல்ற? நண்பர் தான் அவரு. அவருக்கு பாவம், அவர் வேகமாக பேசினா எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறாரு. இந்த பிஜேபி என்பது தேர்தல் அறக்கட்டளை என்பதன் மூலமாக 2001 சரி 2021, 22 மட்டும் பாஜக 336 கோடி, புருடன்ட் அறக்கட்டளை மட்டும் 256 கோடி தனியா தந்தது. இப்படி தனியாக ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்த கூட்டத்தின் மூலமாக 56 கட்சிகள் கலந்துகிட்டு இருக்கு சார். இங்க தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சிகள் கூட ஒன்னா சேர்ந்து அரசாங்கத்துக்கு துணையா இருக்கு. இந்த நிலையில எல்லா மக்களினுடைய கருத்தும் இது. இவங்க சும்மா இதுல அரசியல் பண்ண கூடாது, நியாயத்தை பேசு. நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? ஏன் பாரதிய ஜனதா இதுல கலந்துகிட்டா என்ன? இந்த கூட்டத்தை கலந்து கூட எல்லாரும் கூப்பிட்டாங்கல்ல, தெளிவாக முதலமைச்சர் சொன்னார்ல, அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு பதில சொல்லி நாங்களே பேசுகிறோம், யூனியன்ல நாங்க பேசுறோம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பேசல? ஏன் சொல்லல? அப்ப தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டு மக்களை பற்றி பாஜகவுக்கு கவலை இல்லை. அப்ப எப்படி நீங்க 2026 ஓட்டு கேட்க வர போறீங்க? அத முதல்ல புரிஞ்சுக்கீங்க. மக்களுக்காக பேச, மாநிலத்திற்காக பேச முதல்ல முன் வர வேண்டும் தான் நாம கேட்டுக்கிறோம். இங்க இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சி அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் தருகிறது.